ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஒரு பக்தர் பெரியவா கிட்ட சின்முத்திரைனா என்ன, தட்சிணாமூர்த்தி பகவான் எப்பவும் மௌனமா சின்முத்திரையிலேயே கைய வச்சு ஆசீர்வாதம் செய்யறாரே, அது ஏன்னு பெரியவா கிட்ட கேட்டார். பெரியவா சொன்னார், நீ கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி. சின்முத்திரைங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்மளோட கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் இணைச்சு மிச்சம் இருக்கிற 3 விரல்களை நேரா வைக்கிற நிலை. சின்முத்திரைங்கிறது யோகத்துக்கும் வேதாந்தத்துக்கும் இடையில இருக்கிற மௌன தத்துவம். அதத்தான் தட்சிணாமூர்த்தி சுவாமி கையால காட்டினார். யோகம்னா என்ன? உடல், மனம், புத்திய பலப்படுத்துற ஒரு பயிற்சி. வேதாந்தம்னா என்ன? 4 வேதம், ரிக், யஜூர், சாம, அதர்வண வேதங்கள். இந்த வேதங்கள் நம்மள உடல், மனம், புத்திய தாண்டி இறைவனை நோக்கி நம்மள எடுத்துட்டு போகும். எளிமையா புரியுற மாதிரி ஒரு விளக்கம் சொல்லட்டுமா? நம்ம வாழ்க்கையில நமக்கு உண்டார பல கஷ்டங்கள், துயரங்கள், ஏற்ற இறக்கங்கள், மான அவமானங்கள், மகிழ்ச்சியான தருணங்கள், இப்படி எல்லா சூழல்கள்லயும் நம்ம உடல், மனம், புத்தி இந்த 3ம் படாத பாடுபடுறது. இதுல இருந்து மீண்டு வர என்ன வழி? அதுக்கான வழிய தட்சிணாமூர்த்தி மௌன குருவா இருந்து நமக்கு காட்டுறார். குருங்கிறவர் நமக்கு ஒளிய காட்டக்கூடியவர். அதிக வெளிச்சம் இருந்தாலும் நம்மளால பாதைய பார்க்க முடியாது. அதே மாதிரி இருள் சூழ்ந்திருந்தாலும் நம்மளால பாதைய பார்க்க முடியாது. அதிகமான வெளிச்சம்ங்கிறது வேதாந்தம். இருள் சூழ்ந்திருக்கிறது நம்ம மனசு, புத்தி, உடல். இந்த அதீத வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் இடையில சமமான ஒளிதான் சின்முத்திரை. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.